நம்முடைய ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மேன்மை உள்ள நாமம் மகிமைப்படுவதாக. தேவனை ஆராதிக்கும்படியாய், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் 6 மாதத்திலும் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து, கிருபைகளை நினைத்து, அவரை துதிக்கும்படியாய், ஸ்தோத்தரிக்கும்படியாய் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த 6 மாதங்களிலும் கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தார். கர்த்தருடைய கிருபை எப்பொழுதும் நம்மோடு இருந்தது. கர்த்தர் நமக்கு உதவி செய்து நம்மை தப்புவித்தார். கர்த்தர் நமக்கு ஒத்தாசையை அனுப்பி நம்மை மகிழ்ச்சி ஆக்கினார். கர்த்தர் நம்மை ஆதரித்தார். கர்த்தர் நம் போக்கிலும் வரத்திலும் கூட இருந்து நம்மை பாதுகாத்தார். கர்த்தர் நம்மையும் நம் குடும்பத்தாரையும் பாதுகாத்தார். கர்த்தர் நம் திருச்சபையும் திருச்சபையின் ஊழியங்களையும் மிஷன் வீட்டு ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். எல்லாவற்றுக்கும் மேலாய் சத்துருவானவன் நம்மை மேற்கொள்ள விடாமல் கர்த்தர் நமக்கு அடைக்கலமும் புகலிடமும் மறைவிடமுமாய் இருந்து நம்மை காத்த ஆண்டவர் இந்த புதிய மாதத்திற்கு கடந்து செல்லும்படியாய் கிருபை தந்திருக்கிறார். பிரியமானவர்களே, பிதாவாகிய தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள், அவரை ஸ்தோத்தரியுங்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துங்கள், அவரை ஸ்தோத்தரியுங்கள். தூய ஆவியானவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவரை ஸ்தோத்தரியுங்கள். 6 மாதங்களிலும் நம்மோடு கூட இருந்து நாளை தினத்தில் 7வது மாதம் செல்ல இந்த நாளிலே தேவன் நம்மை ஆயத்தப்படுத்தி வருகிறார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் கடந்த மாதங்களில் இருந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் நான் நினைத்து பார்த்தேன். கர்த்தர் பல காரியங்களை நமக்கு செய்திருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஜூன் மாத வாக்கு தத்தம், அந்த அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே நம் மத்தியிலே வாசம் பண்ணி அவருடைய ஜனமாகிய நம்மை கைவிடாதிருந்தார். அந்த வாக்கு தத்தத்தின் தொடர்ச்சியை பாருங்கள். எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம்! அற்புதத்தை செய்யும்படியாக நாம் ஆண்டவரை அழைத்தோம். அழைத்தவருக்கு நம்முடைய குடும்பத்தில் ஒரு இடத்தை நாம் கொடுத்தோம். அவர் நம் நடுவே வாசம் பண்ணினார். வாசம் பண்ணி நம்மை கைவிடாதிருந்தார். ஆமேன். நிச்சயமாய் பிரியமானவர்களே, இந்த 7வது மாதம் செல்வதற்கு முன்பாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தவர் வல்லவராயிருக்கிறார். கைவிடாதிருக்கிற ஆண்டவர் இனி வருகிற மாதங்கள் முழுவதிலும் நம்முடைய வாஞ்சைகள், விருப்பங்கள், தேவைகள், நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசத்தோடு சொல்லும்படியாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கப் போகிறார். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய மாதம் செல்வதற்கு முன்பாக இன்னும் ஒரே ஒரு நாள் இருக்கிற, ஒரு நாளில் ஒரு சில மணி நேரங்கள் தான் இருக்கிறது. அந்த புதிய மாத வாக்கு தத்தத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். 1 பீட்டர் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1 பீட்டர் சாப்டர் 5 verse 6. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். நான் படிக்கிறேன். அதன் பிறகு நீங்கள் படித்து வாசித்து ஜெபித்து ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். சேர்ந்து வாசிப்போமா? ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அற்புதம் செய்கிறவருக்கு ஒரு இடத்தை கொடுத்து கைவிடாது இருக்கிறவர் இனி செய்ய போகிறது என்னவென்றால் நம்மை உயர்த்த போகிறாராம். ஆமேன். உயர்த்தி ஆசீர்வதிக்கப் போகிறாராம். வசனத்தின் மீது கருத்தை வைத்து நாம் ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, உம்முடைய நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஏற்ற காலத்திலே நீர் எங்களை உயர்த்தும்படிக்கு எங்களுக்கு ஒரு கட்டளையும் கொடுத்திருக்கிறீர். உம்முடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கும்படியாய். ஆம் ஆண்டவரே, ஓங்கிய புயம், பலத்த கரம் உடையவர், ஆணிகள் பாய்ந்த கருத்தை உடையவர், தழும்புகள் நிறைந்த கருத்தை உடையவர், எங்களுக்கு மறைவிடமாய் உம்முடைய கருத்தை நீர் வைத்திருக்கிறீர். உள்ள கைகளில் எங்களை வரைந்து வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்களை உயர்த்துவது உமக்கு சித்தமாய் இருக்கிறது. அதை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தில் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில், குடும்ப ஜீவியத்தில், அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு உயர்வை தேவன் கட்டளையிட போகிறீர். கட்டளை இட்டு விட்டீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். பெரிய காரியங்களையும் பலத்த காரியங்களையும் நாங்கள் காண்பதோடு மட்டுமன்றி அதிசயங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவன் எங்களை தகுதிப்படுத்தப் போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி. கோடான கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த வாக்கு தத்தத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள்.
ஆம் பிரியமானவர்களே, அவர் உயர்த்த போகிறார். ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய போகிறார் என்றால் நிச்சயமாய் அதை செய்து முடிப்பார். ஆமேன். தேவன் தந்த அற்புதத்தை, இந்த மேன்மையான வார்த்தையை கர்த்தரின் பலத்த கருத்துக்குள்ளே, அந்த ஓங்கிய கருத்துக்குள்ளே, வல்லமையுள்ள கருத்திலே நம்மை அடக்கி அப்படியே வைத்திருந்தோம் என்றால் நிச்சயமாய் அந்த ஆசீர்வாதத்தை அவர் கருத்தின் கிரியைகளாகிய நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பாருங்கள், இந்த 6 மாதங்களிலும் நான் நினைக்கிறேன் கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவராய் இருந்தார். 1 பேதுரு 5:7 எடுத்து பாருங்கள். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் மேல் வைத்து விட்டீங்கன்னா அவர் உயர்த்துவார். சில வேளையில் ஒரு சின்ன காரியத்தை பிடித்து வைத்து விட்டு அதிலிருந்து என்னால் முடியாது, இதுதான் எனக்கு முடிவு, இதிலிருந்து எனக்கு தப்ப முடியாது, இது எனக்கு நீ வாழ்வு கிடையாது அப்படின்னு பல காரியங்களை நாம் பேசி கொண்டிருக்கலாம், மனதில் நினைத்து கொண்டு. அது சின்ன காரியம், தேவனுக்கு அது அற்பமான காரியம். அந்த அற்பமானதை நீ விட்டு விட்டு ஆண்டவரிடம் நீ வா. அது அற்பமானது, அது தேவையற்றது, அது உனக்கு தேவையற்றது, அது தேவனுக்கு பிரியமில்லாதது. அதை விட்டு விட்டு நீ தேவனிடத்தில் வா, தேவன் உன்னை உயர்த்துவார். ஒன்று நினைத்து கொள்ளுங்க, அவருக்கு பலத்த கைக்குள் நான் இருக்கிற வேளையில் எனக்கு என்ன தேவை என்று அவருக்கு தெரியும். ஆமேன். எனக்கு என்ன தேவை என்று அவருக்கு தெரியும். வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர். விசாரணை வேறு, விசாரிப்பு வேறு. விசாரணை குற்றம் செய்தால் விசாரணை. ஆனால் தேவையை விசாரிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். நம்மை விசாரித்து அவர் உயர்த்தப் போகிறார். விசாரித்து அவர் உயர்த்தப் போகிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனிக்கிற வேளையில் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி நான் நிச்சயமாய் சொல்வேன். குடும்பத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்தப் போகிறார். வேலையிலே கர்த்தர் உங்களை உயர்த்தப் போகிறார். படிப்பிலே உங்களை கர்த்தர் உயர்த்தப் போகிறார். இந்த தேசத்திலே தேவன் உங்களை உயர்த்தப் போகிறார். இனி நாம் வந்த வண்ணமாய் இருந்த வண்ணமாய் அல்ல, ஒரு உயர்வை தேவன் நமக்கு தரப்போகிறார். தேவன் உயர்வை தருவார் என்றால் அதை ஒருவனும் ஒரு காலம் பறித்து கொள்ள முடியாது. ஏனென்றால் நாம் தேவனுடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கிறோம். அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஒரு உயர்வை தேவன் தரப்போகிறார். இப்பொழுது தேவன் விசாரிக்கிறார். அழுகையின் பள்ளத்தாக்கு வழியாய் வந்திருக்கலாம், அனுதினமும் கண்ணீர் வடித்திருக்கலாம், அவமானம், நிந்தனை, வேதனைகளை நாம் மறக்க முடியாமல் அதை இருதயத்துக்குள் போட்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை விசாரிக்க வந்திருக்கிறேன். எனக்கு பிரியமில்லாதது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த காரியமும் உனக்குள் இருக்குமாயின் அதை என்னிடம் கொடுத்து விடு. அந்த கவலைகளை என்னிடம் கொடுத்து விடு, அந்த பாரங்களை என்னிடம் கொடுத்து விடு, அந்த வேதனையை இனி என்னிடம் கொடுத்து விடு. அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களை விசாரிக்கிறவரானபடியால். யார் விசாரிக்கிறார் இந்த காலத்தில்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. யாருமே விசாரிக்கிற, நேருக்கு நேர் என்று விசாரிப்பவர் நம்முடைய ஆண்டவர். ஆமேன். உலக விசாரிப்பெல்லாம் செல்ஃபோன் மூலமாக இல்லைன்னா மற்றவங்க மூலமாக தான் நம்ம விசாரிப்பாங்க. இவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களே, நீங்கள் அவங்கள பார்த்தீங்களா? விசாரிப்பாங்க. ஃபோனில் கேட்பாங்க, என்ன உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்ட, என்ன பண்ணுது? அது விசாரிப்பு. அதை அவர்கள் தீர்த்து வைக்க முடியாது. பிரியமானவர்களை, எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு மனுஷனாலும் தீர்த்து வைக்க முடியாது. அவர் ஒருவரால் தான் முடியும். அதான் சொன்னார், நான் உன்னை விசாரிக்கிற அப்படின்னால அந்த கவலைகளை எல்லாம் என்கிட்ட கொடுத்துரு என்று ஆண்டவர் சொன்னார், சொல்லி இருக்கிறார். நாம் அதை அப்படியே நாம் செய்வோம் என்றால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை உயர்த்தப் போகிறார். சில சபிக்கப்பட்ட கிரியைகள் நம்மை மூழ்க வைத்திருக்கும். சில கவலைகள் அனுதினமும் நம்ம இருதயத்திலிருந்து வெளியே போகாமல், நமக்குரிய காரியங்களை செய்ய விடாமல், மற்ற காரியங்களை செய்ய விடாமல் நம்மை அடக்கி வைத்திருக்கும். ஆனால் இந்த அடக்கி வைத்த கிரியைகள் எல்லாம் கர்த்தர் முறியடித்து, அவைகள் நம்மை சிறைப்பிடித்த காரியங்களை கர்த்தர் அப்புறப்படுத்தி எல்லாவற்றிலும் நமக்கு அவர் ஜெயம் தர வல்லவராயிருக்கிறார். ஆமேன். நாம் ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறபடினால நம்ம கவலைகளை எல்லாம் அவர்கிட்ட கொடுத்துட்டோன்னா கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்க்க முடியும். ஆமேன். கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசி பார்க்க முடியும். எந்த நிலைமையில் நாம் காணப்பட்டாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் காணப்பட்டாலும் ஒன்றே நினைத்து கொள்ளுங்கள், இயேசு என்னை விசாரிக்கும்படியாய் ஆயத்தமாய் இருக்கிறார்.
அவருக்கு முன்னால் வந்து இருதயத்திற்கிற எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு முன்பாய் கொட்டி விட்டோம் என்றால், இப்போ ஆண்டவர் நினைப்பார், இனி என் பிள்ளை கீழே படுத்திருக்காது, கூனி குறுகி நிற்காது, அந்த கவரிகள் பாருங்களை நான் என்கிட்ட கொடுத்துட்டு இனி நான் அதை உயர்த்த போகிறேன், உயர்த்தி ஆசீர்வதிக்கப் போகிறேன். சங்கீத புஸ்தகம் 13ஆம் அதிகாரம், சங்கீதம் 113, 113 verse 7 and 8. சங்கீதம் 113 7 verses from 7 and 8. கர்த்தர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார். போதும், புழுதியிலிருந்து அவனை தூக்கி விடுகிறார். ஒரு மனிதன் புழுதிக்குள் கிடக்கிறான் என்றால் யாரும் அவனை பார்க்க மாட்டாங்க. புழுதி என்கிற துன்பம், புழுதி என்கிற உபத்திரவம், புழுதி என்கிற தரித்திரம், புழுதி என்கிற வியாதி, இப்படி இன்னும் பலவிதமான புழுதிக்குள் சிறியவனை புழுதியிலிருந்து, அப்படி என்றால் புழுதிக்குள் அவன் கிடக்கிறான். அவனை ஆண்டவர் பார்க்கிறார். இவைகளை அவன், இந்த புழுதிகளை ஆண்டவர் மேல் வைத்து விட்டான் என்றால் கர்த்தர் அவனை தூக்கி விடுகிறார். புழுதி ஒரு மனிதனை மூடியிருக்கிற வேளையில் நன்றாய் கவனித்து, அந்த புழுதியோடு அவன் எழும்பி வந்து நிற்பான் என்றால் அவன் எதையும் கண்டுக முடியாது, யாரையும் பார்க்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, இந்த கிரியைகளெல்லாம் ஆண்டவர் மேலே வைத்து விடு, அவர் உன்னை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளெல்லாம், அந்த புழுதிகளெல்லாம் அவர் மேல் நீ வைத்து விட்டால் அவர் உன்னை தூக்கி விடுவார். அந்த அவைகளோடு உன்னை தூக்க மாட்டார், அவைகளை அப்புறப்படுத்தி விட்டு கர்த்தர் உன்னை தூக்குவார், தூக்கி விடுகிறவர். அந்த புழுவிலிருந்து கையை பிடித்து தூக்கி விடுகிறவர் என்ன செய்கிறார்? அடுத்ததில் சொல்லப்பட்டிருக்கிறது, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். பலர் 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 நம்மை பார்த்து சொல்லியிருக்கிறார், நமக்குள்ள இருக்கிற டேலண்ட், நமக்குள்ள இருக்கிற கிருபைகள், நமக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதம், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை அறிந்தும் கூட நம்மை ஒரு குப்பையாய் அவர்கள் நினைத்திருக்கிறார். அப்படி தானே? ஏன் அவங்ககிட்ட போகிற, ஏன் அங்கே போகிற, ஏன் அவனை பார்த்து பேசுகிற? சில விஷத்தை வைத்து பேசுகிறவர்கள் உண்டு. விஷம் என்கிற குப்பையின் மூலமாய் நம்மை தாழ்த்துகிறவர்கள் உண்டு. பிசாசின் கிரியைகள் நிமித்தமாய் நாம் தாழ்ந்து போகிறது உண்டு. இனி இவனால் ஒன்றும் செய்ய முடியாது. என் அன்பு சகோதரனை சகோதரியை ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு நாள் அண்ணாந்து பார்க்க முடியாது கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். ஆமேன், ஆமேன். ஆனால் ஒரே ஒரு காரியத்தை செய், அவர் உன்னை விசாரிக்கிறவரானபடியால் உன் இருதயத்திற்கிற எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விட்டாய் என்றால் ஏற்ற காலத்தில் அவர் என்னை உயர்த்தி ஆசீர்வதிக்கப் போகிறார். ஏற்ற காலத்தில் தேவன் உன்னை உயர்த்தி ஆசீர்வதிக்கப் போகிறார். உங்களை தூக்கி விடுகிறவர், உங்களை உயர்த்துகிறவர், அப்படியே உங்களை விட்டுவிட மாட்டார். உங்களை சந்தோஷமாக்குறவர், மனமகிழ்ச்சியாக்கி உட்கார வைக்கிறவர், அப்படியே உன்னை உட்கார விட மாட்டார். அவர் அதன் பிறகு ஒரு காரியத்தை செய்கிறார். 113ஆம் சங்கீதம் 8வது வசனம். யாரோடு? பிரபுக்களோடு. இதற்கு முன்பாய் புழுதியில் இருந்திருக்கலாம், குப்பையில் இருந்திருக்கலாம், இப்போ இருப்பதற்காக ஒரு இடத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். அப்படியே விட்டுவிட மாட்டார். பாருங்க, ஒரு மனிதனை குற்றுயிராக்கி விட்டு அவனை அந்த எரிக வீதியில் போட்டுட்டு போயிட்டாங்க. 2 பேர் அவனை பார்த்துட்டு போயிட்டாங்க. ஒருத்தன் வருகிறான், நல்ல சமாரியன். அவன் பார்த்து இவனை தூக்கி கொண்டு போய் ஒரு சத்திரத்திலே ஒப்பு கொடுக்கிறான். சத்திரக்காரனை ஒப்பு கொடுக்கிறான். அவன் அவரை பார்த்து விட்டுவிடவில்லை. அவர் அங்கேயே காயங்களை கட்டி அந்த சத்திரக்காரனை கொண்டு கொடுத்து 2 காசுகளையும் கொடுத்து விட்டு அவன் சொல்லுகிறான், இவனை கவனித்துக்கொள் என்று. ஆண்டவர் அதை விட மேலானவர். என்ன நிலைமையில் அடிபட்டு நொறுக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு சித்திரவதை பண்ணி இனியும் ஒரு வாழ்க்கை வேண்டுமா என்று கேட்டு வேதனையோடு துக்கத்தோடு கண்ணீரோடு பாடுகளோடு நாட்களை கழித்து கொண்டிருக்க என் அன்பு சகோதர சகோதரியே, கர்த்தர் விசாரிக்கும்படியாக வந்திருக்கிறார். அவர் உன்னை விசாரிக்கிறவர் ஆனபடியால் எல்லாத்தையும் அவரிடம் ஒப்பு கொடுத்து விடு. உன்னையும் ஒப்பு கொடுத்து விடு. ஏனென்றால் உயர்த்தும்படியாய் வந்திருக்கிறார். பட்ட பாடுகளுக்கு வேதனைகளுக்கு 38 வருஷம் பெதஸ்தா குளத்தில் கிடந்து வேதனைப்பட்டு அழுது
இன்றைக்கு ஒன்றும் செய்ய முடியாமல் உனக்கு சுகம் வேணுமா என்று கேட்கிற வேளையில் என்னை தூக்கி விடுது. சுகம் வேணும்னா சுகம் வேணும்னு சொல்லணும். யாரும் என்னை அந்த குளத்திலே கொண்டு இறக்குவதற்கு ஒருவர் கூட எனக்கு கிடையாது. நாதியற்றவனாய், ஒருவேளை மற்றவருக்கு ரொம்ப பிரயோஜனமற்றவனாய் காணப்பட்டாலும் கர்த்தர் உட்கார வைப்பதற்கு ஒரு இடத்தை பார்த்து வைத்திருக்க ஆயத்தப்படுத்தி விட்டு கர்த்தர் வருகிறார். அதான் முக்கியம். ஆயத்தப்படுத்தி விட்டு கர்த்தர் வருகிறார். எவ்வளவோ பாடுகள் உபத்திரங்கள் இருந்ததும் என் பிள்ளைக்கு ஒரு இடத்தை வைக்கணும். எந்த இடம்? பிரபுக்களோடும் ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். சொன்னதை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? உட்கார பண்ண காலம் சமீபமாயிருக்கிறது, சமீபமாயிருக்கிறது. ஒரு தடவை ஒரு கூட்டத்தில், கன்வென்ஷன் கூட்டத்தில் பேசி கொண்டிருக்கிற வேளையில் ஒரு அருமையான தாயும் மகனும் அந்த இடத்துல ஜெபிக்க வந்தார்கள். தாய் பார்த்தால் மிகவும் பரிதாபமாக இருந்தது. ஏழை தாய், தகப்பன் கிடையாது, தகப்பன் இறந்து விட்டார். இந்த மகனையும் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க, ஜெபிக்க வந்திருந்தாங்க. ஆலயத்தில் ஒழுங்காய் வந்து தேவனுடைய ஆலயத்தில் தேவனை ஆராதிக்கிற குடும்பம். வெள்ளிக்கிழமை உபாச ஜெபம் இருந்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை எத்தனை ஆராதனை இருந்தாலும் சரி, எல்லாவற்றும் கலந்து கொள்வார்களாம். அந்த மகனை இந்த தாய் படிக்க வைத்தார்கள். என்ஜினியரிங் முடித்தான், பிஇ முடித்தான். மறுபடியும் கஷ்டப்பட்டு அந்த மகனை எம்இ படிக்க வைத்தார்கள். ஆனால் தேவனுக்கு பயந்து அந்த குடும்பமாக இருந்தபடினால அந்த மகன் ஒரு நல்ல ஒரு ஸ்தாபனத்தில், ஒரு ஐடி கம்பெனியில் அவன் ஒரு நல்ல வேலைக்கு அவனை ஆண்டவர் கொண்டு சேர்த்து விட்டார். அந்த ஐடி கம்பெனியானது அமெரிக்காவில் இருக்கிற ஒரு கம்பெனிக்கு கீழ் இருந்தது. அந்த குடும்பத்தினர் ஒரு நாள் ஜெபிக்க வந்தார்கள். 2 பேரும் தாய் மகனும் ஜெபிக்க வந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அந்த மகனையும் அந்த தாயும் பார்த்து சொன்னார், கூடிய சீக்கிரம் வெளியூர் போகிறீங்க, கர்த்தர் உங்களுக்கு பாதை உருவாக்கி இருக்கிறார் என்று என்னிடம் சொல்ல சொன்னார். நான் அதை அவளிடம் சொன்னேன். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். சொல்லி முடித்து விட்டு போன பிறகு ஒரு சிலர் சொன்னார்கள், ஒரு சிலர் பேசினார்கள் தான் அந்த தாயிடம், என்ன வெளிநாட்டுக்கு போறியாமே அப்படின்னு. மகனிடம் கேட்கவில்லை, தாயிடம் கேட்டார்கள், வெளிநாட்டுக்கு போறியா என்று. இன்னொரு வார்த்தையும் ஒரு சிலர் பரியாசமாய் பேசினார்கள், என்ன கிளவி வெளிநாட்டுக்கு போகுதாமே அப்படின்னு கூட சொன்னாங்க, பரியாசம் பண்ணினார்கள். ஆனால் சொன்ன வார்த்தையை வைத்து, கர்த்தர் சொன்ன வார்த்தையை வைத்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். திடீரென்று ஒரு நாள் அந்த அமெரிக்காவிலேருந்து அந்த பாஸ் இங்கே வந்திருக்கிறார். வந்த வேளையில் அங்கே வேலை செய்கிற ஒவ்வொருவரையும் இங்கே இந்தியாவில் இருக்கிற, அதாவது அந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த பாஸ் நாம் கேட்டிருக்கிறார், ஒவ்வொருவரையும் பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. எல்லாரையும் பற்றி சொல்லி வரும்போது இந்த பையனையும் பார்த்து சொன்னாராம், இவன் தான் இந்த கம்பெனிக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் அவன் ஈஸியாக சால்வ் பண்ணிடுறான். ஆனால் இவனுக்கு எந்த பொசிஷனும் நாங்கள் கொடுக்கல, அவன் இருக்கிற இடத்துலையே இருந்துட்டு வேலை செய்துட்ருக்கிறான் என்று. உடனே அந்த பாஸ் வந்து அவனை கேட்டாராம், இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நீ சிறப்பாய் செய்கிறாயாமே, இதற்கு காரணம் என்ன என்று கேட்டாராம். உடனே அவன் சொன்னானாம், இதற்கு காரணம் நானும் என் தாயும் என்று சொன்னானாம். அப்படி என்ன விசேஷம் என்று கேட்டார்களா. நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறவர்கள், தேவனுடைய ஆலயத்துக்கு ஒழுங்காய் வருகிறவர்கள். எனக்கு இந்த ஞானம் கிடையாது, ஆனால் இந்த கம்பெனி இதை செய் என்று சொல்கிற வேளையில் கர்த்தர் ஞானத்தை தருகிறார், நான் செய்து முடிக்கிறேன். இன்னொன்று சொன்னானா, எப்பொழுது நான் வீட்டில் வந்து கிளம்புகிறேனோ என் தாய் என்னை ஜெபித்து அனுப்பி வைக்கிறார்கள். நான் எப்பொழுது வீட்டுக்கு போகிறேனோ என் தாய் காத்திருக்கிறார்கள். நாங்கள் 2 பேரும் ஜெபித்த பிறகுதான் நான் சாப்பிடுகிறோம். அந்த 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 வேளையில் அந்த மனிதன் சொன்னாராம், வெளிநாட்டிலிருந்து வந்தவர், ஃபாரின்லேருந்து வந்தவர், அமெரிக்காவில் வந்தவர் சொல்லுகிறார், சொன்னாராம், நானும் ஒரு கிறிஸ்தவன் தான், நானும் ஒரு பிலீவர் தான். இன்றைக்கு நான் உனக்கு ஒரு நற்செய்தியை சொல்ல போகிறேன். என்ன தெரியுமா? ஒன்று அமெரிக்கா தேசத்துக்கு நான் கூட்டிகிட்டு வரப்போகிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர், எவ்வளோ பரியாசம்தான், நிந்தனை தான், அவமானம்தான். ஆனால் இவன் இதை அந்த இந்த பையனும் அந்த தாய் சபையில் சொல்லவில்லை. ஒரு நாள் பாஸ்டரிடம் கேட்டிருக்கிறாங்க, பாஸ்டர் நான் சாட்சி சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று. பாஸ்டர் சொன்னாராம், சரி சாட்சி சொல்லுங்க அப்படின்னு. அப்போ அந்த தாய் சொன்னார்களாம், ஒரு தேவ மனிதன், என்னை பற்றி தெரியாதவங்கள, தேவ மனிதனுக்கு வந்த வேளையில் சொன்னார், நீயும் உன் மகனும் வெளிநாடு போகிறீங்க என்று சொன்னார்.
கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேல் ஆகிவிட்டது. நாங்கள் ஜெபித்து கொண்டு தான் இருந்தோம். ஆனால் எங்கள் ஜெபத்தை நாங்கள் கைவிடவில்லை. ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம். நான் 2 பேருமாய் நான் என் மகனை ஜெபித்து கொண்டு தான் இருந்தோம். அந்த ஜெபத்தின் பலன் அந்த ஊழியக்காரன் சொன்னபடியே நாங்கள் குறிப்பிட்ட இந்த நாளிலே அமெரிக்கா தேசம், இந்த அம்மாவுக்கு அமெரிக்கான்னு சொல்ல தெரியாது, நாங்கள் வெளிதேசம் போகிறோம், எங்களை அழைத்து செல்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள் என்று சொன்னார்களாம். பாருங்கள், அன்னைக்கு பரியாசம் பண்ணினவங்க எல்லாம் வெட்கி தலை குனிந்திருப்பாங்க. அந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்ற போகிறார். ஏற்ற காலத்தில் கர்த்தர் உயர்த்த போகிறார். எங்கெல்லாம் பரியாசத்தை சுமந்து 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 வந்தீங்களோ, அவமானத்தை சுமந்து 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 வந்தீங்களோ, கண்ணீர் வடித்து 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 கடந்து சென்றீர்களோ, அந்த இடத்துலெல்லாம் கர்த்தர் உங்கள் தலையை உயர பண்ண போகிறார். ஆமேன், ஆமேன். அந்த இடத்துல உங்களை பார்த்தவர்கள் எல்லாரும் பரியாசம், அவங்களை எல்லாம் வெட்கப்படுத்தும்படியாய் கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். 7வது மாதத்திலிருந்து உயர்த்தும்படியாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த போகிறார். அந்த உயர்வு வரும்போது சாதாரண உயர்வு அல்ல. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சிறியவனை புழுதியிலிருந்து தூக்குறாங்களாம். இன்னும் ஒன்று, அந்த எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறாராம். உயர்த்தின ஆண்டவர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற இடம் பிரபுக்களோடும் ஜனத்தின் அந்த இடத்துல கர்த்தர் உட்கார பண்ண போகிறார். ஆமேன். எவ்வளவு நல்ல ஆண்டவர், எவ்வளவு நல்ல ஆண்டவர். பிரியமானவர்களே, வேதத்தை படித்தால் மட்டும் போதாது, அந்த வசனத்தை, வாக்குத்தத்தத்தை விசுவாசியுங்கள். உயர்த்தும்படிக்கு அடங்கி இருங்கள். நீங்கள் எங்கேயும் ஓடாதுங்க, அடங்கி இருங்க கர்த்தருடைய கருத்துக்குள். அவர் நம்மை விசாரிக்கிறார். உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேலே வைத்திருங்க. கர்த்தர் அழிவிலிருந்து நம்மை தூக்கி விடுகிறார். ஒருவேளை இந்த புழுதியும் அந்த குப்பையும் நம்மை அழிக்க நினைத்திருக்கலாம். அந்த அழிவிலிருந்து கர்த்தர் நம்மை தூக்கி விடுகிறவர், நம்மை உயர்த்துகிறவர். நமக்கென்று ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்தில் பட்ட பாடுகளுக்கு ஒரு முடிவை கொடுக்கும்படியாய் ஆண்டவர் பிதாவாகிய தேவன் அவளை அழைத்து வருகிற வழியிலேயே அவளுக்கு எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்துவிட்டு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் அவளை உட்கார வைக்கும்படியாய், அங்கு தங்கும்படியாய் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்துவிட்டு தான் இந்த ஜனங்களை அழைத்து வந்தார். நம்மையும் ஆண்டவர் அழைத்து கொண்டு போகிறார். கடந்து வந்த பாதைகளை எல்லாம் நினைத்து பாருங்கள். அது வெறுமையாய் காணப்படலாம், அது குப்பையாய் காணப்படலாம், அது புழுதியாய் காணப்படலாம், அது பிரயோஜனமற்ற ஒரு பாதையாய் காணப்படலாம். ஆனால் இயேசுவின் நாமத்தாலே சொல்லுகிறேன், கர்த்தர் ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி நம்மை அழைத்து கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. பலிபீடத்திலிருந்து வருகிற வார்த்தைகள் சத்தியமும் உண்மையுமானவைகள். அதன்படி தேவன் செய்வார். எந்த இடத்துலையா மாற்றம் அடைந்தீர்களோ, எந்த இடத்துல இல்லைன்னு சொன்னாங்களோ, எந்த இடத்துல போவழி என்று சொன்னாங்களோ, அவர்கள் மத்தியிலே கர்த்தர் உயர்த்தி காண்பிக்க போகிறார். அவனா இவன், அவளா இவள் என்று கேட்கும்படியாய் தேவனுடைய பிள்ளைகளை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறார். நம் மூலமாய் தேவன் களி கூறப் போகிறார். எவ்வளவு நல்ல தேவன், எவ்வளவு நல்ல தேவன். விசுவாசத்திற்காக ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 Peter chapter 4 verse 7. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. அடுத்த பிறகு, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து இந்த குப்பைகளெல்லாம் தூக்கி போட்டு ஒரு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் வாருங்க. வந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். எப்பமும் ஜெபித்து கொண்டே இருங்க. ஜாக்கிரதைங்க. ஜெபந்தான் நமக்கு ஒரு பாதுகாப்பு, ஜெபந்தான் நமக்கு ஒரு அடைக்கலம், ஜெபந்தான் நமக்கு ஒரு புகலிடம், ஜெபந்தான் நமக்கு வல்லமையான காரியங்களை செய்ய முடியும். ஆக எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஜெபிக்கணும். ஆண்டவரே, எல்லாத்துக்கும் ஒரு முடிவை கொடுத்து விட்டீர். நான் நாளைக்கு புதிய மாதத்துக்குள் கடந்து செல்வதற்கு முன்பாய் இந்த வசனத்தின்படி நான் போகிற வேளையிலே எனக்கு நீ சொன்னபடி எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு, எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு. ஆனால் இனி நான் ஜாக்கிரதை உள்ளவனாக இருப்பேன் ஆண்டவரே, தெளிந்த புத்தி உள்ளவனாக இருப்பேன் ஆண்டவரே. இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன் ஆண்டவரே.
Glory to God. ஒரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு சொல்லாமல் நினைக்கிறேன். இந்த வசனத்தின்படி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1 பேதுரு 5:10, 1 பேதுரு 5:10, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற நமக்கு வரவேண்டிய சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் என்ன அனுபவித்தோமா? பாடு அனுபவிக்கிற உங்களை நம்மை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, வசனத்தின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. சகல கிருபையும் பொருந்திய தேவன் பாடு அனுபவித்து கொண்டிருக்கிற, தினந்தோறும் துக்கத்தை அனுபவித்து கொண்டிருக்கிற, வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற, ஒரு முடிவு வராதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற அந்த முடிவு ஆசீர்வாதமான முடிவு, அது தேவன் தருகிற முடிவு. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய், ஜாக்கிரதையாய் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்க. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போமா? நம்ம எல்லாரையும் எழுந்து நிற்போம். அவரை நோக்கி பார்ப்போமா? வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரை நோக்கி பார்த்த ஒவ்வொரு முகத்தையும் அவர் பிரகாசிக்க பண்ணி இருக்கிறார். அவர் நம்மை உயர்த்துகிற தேவன். அவர் நம்மை தூக்கி விடுகிற தேவன். உங்களை உயர்த்துகிறவர் அப்படியே உங்களை விட்டுவிட மாட்டார். உங்களை சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியோடு உட்கார வைப்பார். எவ்வளவு துக்கங்களை அனுபவித்தீர்களோ, எவ்வளவு வேதனையை அனுபவித்தீர்களோ, அதற்கு மாறாய் கர்த்தர் சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சியை தந்து உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். எதை குறித்தும் கவலைப்படாதே சகோதரனே, சகோதரியே. கர்த்தர் எழுதி தந்திருக்கிறார். அவர் உன்னை விசாரிக்கிறவர், உன் அருகில் நின்று உன்னை விசாரிக்கிறவர், உன் முன்பு நின்று உன்னை விசாரிக்கிறவர். உன் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடு. ஆண்டவரே, இந்த கவலைகளை, இந்த எதிர்ப்புகளை, என்னை குற்றப்படுத்துகிற, காயப்படுத்துகிற காரியங்களை நான் நினைத்து பார்க்க மாட்டேன். ஆண்டவரே, நீர் என்னை விசாரிக்க முடியாது வந்திருக்கிறீர். இந்த கவலைகள் எல்லாம் உம்முடைய கருத்தில் நான் ஒப்பு கொடுத்து விடுகிறேன். ஆண்டவரை சொல்லி ஜெபியுங்க. இனி அந்த குப்பைகளை நினைக்காதுங்க, அந்த புழுதிகளை நினைக்காதுங்க. ஏனென்றால் மகிமையான ஒரு இடத்தை கர்த்தர் நமக்காய் ஆயத்தப்படுத்தி வைத்து இருக்கிறார். பிரபுக்களோடு, தமது ஜனத்தின் அதிபதிகளோடு உட்கார பண்ண போகிறார். நீ வேலை செய்கிற ஸ்தலமாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், தனிப்பட்ட ஜீவியமாக இருக்கலாம். கர்த்தர் உனக்கென்று ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நீ அறியாத பாதைகளை உன்னை நடத்துகிற உன்னுடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் உன்னை நடத்தி, உன்னை தூக்கி சுமந்து, உன்னை தோளிலே போட்டு, நீ என் சொந்தம் என்று சொல்லும்படியாய், நீ எனக்குரியவன், எனக்குரியவள் என்று சொல்லும்படியாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறார். பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க, பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, பரிபூர்ண நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்க, பரிபூர்ண கிருபைகளை பெற்றுக்கொள்ளுங்க. 24 மணி நேரமும் ஜெபிப்பதற்காய் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் ஜாக்கிரதையாய் இருங்க. எல்லாவற்றுக்கும் உனக்கு முன்பாக, உனக்கு எதிராக எழுப்பின எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு சமீபமாயிற்று. கர்த்தர் உயர்த்துகிற மாதம் இது வரப்போகிறது. கர்த்தர் உயர்த்த போகிறார் ஒவ்வொரு காரியத்திலும். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கலையே, மனுஷனை பார்த்து பேசிகிட்டு இருந்தேன், கிடைக்காது. எனக்கு பதவி உயர்வு கிடைக்கலையே, மனுஷனை பார்த்து பேசிகிட்டு இருந்தேன். எனக்கு சம்பள உயர்வு கிடைக்கலையே, இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறேனே, கிடைக்கலையே. எனக்கு வேலை செய்ய ஒரு நல்ல கம்பெனி கிடைக்கலையே, மனுஷனை பார்த்து பேசிகிட்டு இருந்தேன். இன்னைக்கு கர்த்தர் விசாரிக்க வந்திருக்கிறார். அவர் கேட்கிற, ஏன் நீ துக்கமுகமாக இருக்கிற? நீ ஏன் யாபேசை போல இருக்கிற? ஏன் துக்கமுகம்? எனக்கு கர்த்தர் கேட்கிறார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. ஆனால் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் உன்னை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலை நிற்கக்கூடிய காலம், நேரம் சமீபமாயிற்று. உன்னை ஒருவனும் ஒரு காலம் அசைக்க முடியாது. கர்த்தர் உன் பட்சத்தில் வருகிறார், உனக்காக வருகிறார்.
அப்பா எப்போ எனக்கு ஒரு விடுதலை தருவீர், எப்போ எனக்கு ஒரு சமாதானத்தை தருவீர், எப்போ எனக்கு சந்தோஷத்தை தருவீர்? உன் கவலையை நீ ஆண்டவர்கிட்ட கொடுக்க இல்லையே, கவலையை ஆண்டவர்கிட்ட கொடுக்க இல்லையே, எதையெல்லாமோ குறைச்சி யோசனை பண்ணிட்டு இருந்தே. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்த போகிறேன். ஏற்ற காலம் இந்த காலம்தான், இந்த நாட்கள் தான், இந்த மாதம் தான், இந்த வருஷம் தான், இந்த ஆண்டு தான் உன்னை உயர்த்த போகிறார் கர்த்தர். நான் இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், இன்றைக்கு இந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி இருப்பது போல அல்ல, டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி நீயாய் சாட்சி சொல்லக்கூடிய காலம் சமீபமாக இருக்கிறது. கர்த்தரனை கைவிடவே இல்லை, கர்த்தரின் குடும்பத்தை கைவிடவில்லை, கர்த்தரின் பிள்ளைகளை கைவிடவில்லை, கர்த்தரின் புருஷனை கைவிடவில்லை, கர்த்தர் என்னை கைவிடவில்லை. இரவும் பகலுமாய் அவருடைய சமூகத்தில் நான் விட்ட கண்ணீருக்கு முடிவு சமீபமாயிற்று. இன்னும் கர்த்தருக்கு முன்பாய் நான் கண்ணீரோடு ஜெபிக்கத்தான் போகிறேன். பிரியமானவர்களே, நீ நிற்பது விளிம்பின் காலத்தில் நீ நிற்க, அடுத்தது என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனால் நீ கர்த்தருடைய கைக்குள் இருந்தாய் என்றால் உன் ஜீவனுள்ள நாள் மட்டும் வேதத்தில் சொல்லப்பட்ட வசனத்தின்படி அவர் உன்னை ஒரு நாளும் ஒருபொழுதும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. தேவனுடைய நித்திய மகிமைக்கு அவர் உன்னை அழைத்திருக்கிறார். சகல கிருபை பொருந்திய தேவன் அனுபவித்த கொஞ்ச காலம் அனுபவித்ததெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தார். ஆனால் இப்போ விடுதலை, இயேசுவின் நாமத்தால ஜெயம், இயேசுவின் நாமத்தால ஒரு பூரண சமாதானம் உன் இருதயத்துக்குள் வருகிறது, பூரண மகிழ்ச்சி வருகிறது, பூரண நம்பிக்கை வருகிறது, பூரண விசுவாசம் வருகிறது. ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் அல்ல, நிறைவுள்ளவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றப் போகிறார். தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தால ஆண்டவரே, ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தாவே, எல்லா சபிக்கப்பட்ட கிரியைகளையும் உம்முடைய பிள்ளைகளுடைய பாதத்துக்கு கீழ் போட்டு அவைகளை மிதித்து தகப்பனே ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால உம்முடைய பிள்ளைகளை நீர் உயர்த்தி ஆசீர்வதிக்கப் போகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. 6 மாதங்களிலும் நீர் கைவிடவே இல்லை ஆண்டவரே, கைவிடவில்லை. அந்த இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் சொன்னீரே, கைவிடவில்லை ஆண்டவரே. ஒரு 7வது மாதத்தை பார்க்க போகிறோம் கர்த்தாவே. இது அற்புதத்தின் மாதம், இது அதிசயத்தின் மாதம், இது மேன்மையான மாதம், ஆண்டவர்களை விசாரித்து உயர்த்துகிற மாதம், பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைக்கக்கூடிய ஒரு மாதம். ஓ க்ளோரி டு காட். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய போகிற தயவுக்காய் நன்றி ஆண்டவரே. தகப்பன், இந்த 6 மாதங்களிலும் நீச்சதை எல்லாவற்றுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். குடும்பத்தை பாதுகாத்தீர், ஜனத்தை பாதுகாத்தீர் ஆண்டவரே, தேசத்தை பாதுகாத்தீர், ஊழியத்தை பாதுகாத்தீர். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. புதிய மாதத்திலும் புதிய காரியங்களை செய்ய போகிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். செய்யும் ஆண்டவரே. ஒவ்வொரு வீடும் ஆசீர்வதிக்கப்படணும், ஒவ்வொரு வீட்டிலும் அப்பம் தண்ணீர் குறைவில்லாமல் இருக்கணும் கர்த்தாவே. ஒவ்வொரு வீட்டிலும் சமாதானம், சந்தோஷம், சுகம் இருக்கணும் கர்த்தாவே. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் கர்த்தாவே ஒரு இருதயத்தின் ஆவியை, ஒரு மனதின் ஆவியை தேவன் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, கர்த்தருடைய வார்த்தை அந்த இடத்துல தெளிக்கப்படணும் கர்த்தாவே. ஆண்டவருடைய வசனம் அந்த இடத்துல தெளிக்கப்படணும் கர்த்தாவே. நீதிமானின் கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்று சொன்னீரே. கர்த்தர் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் என்று சொன்னீரே. பராக்கிரமம் செய்யும் ஆண்டவரே. ஆசீர்வதியும். புதிய காரியங்களை, மேன்மையான காரியங்களை, அதிசயம் அற்புதமான காரியங்களை, இதுவரைக்கும் எங்கள் கண்கள் கண்டிராத காரியங்களை கர்த்தர் செய்து முடித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறீர். அதற்காக எமக்கு நன்றி ஆண்டவரே. ஜெபிப்போம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெப சத்தத்தை கேட்டு கர்த்தர் பதில் தரப்போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். சுகவீனம் பலவீனமாக இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் ஒரு பரிபூர்ண சுகத்தை தேவன் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். பிள்ளை பேரற்றவர்களுக்கு புத்திர பாக்கியத்தை தந்து நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி அப்பா. நல்ல ஒரு வாழ்க்கைக்காக ஏங்கி நிற்கிற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. மரண கட்டுகள் இருக்கிறவர்களை கர்த்தர் விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் அற்புதத்தை செய்யும்.
வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கட்டளையிடுவீராக. வீடு வாசலுக்காக ஏங்கி நிற்கிறவர்களுக்கு வீடு வாசலை தேவன் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லாருடைய இருதயத்திற்கிற பாரங்களை கவலையிலே கர்த்தர் மாற்றி போட்டு உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுடைய நல்ல தகப்பனே, ஆமேன் ஆமேன். இருதயத்தின் மீது கருத்தை வைத்து சத்தமாக சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியோட ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன்.